கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இந்த திருநாளிலும் நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்ட திருவசனம் யோபு 19 அதிகாரம் 25 வசனம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். நாம் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறப்பதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பாக வசித்த யோபு என்ற பக்தன் ஆவிக்குரிய ஒரு தரிசனமாக சொல்லுகிற ஒரு வாக்கியம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நாம் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமது பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு மரித்து உயிரோடு விழுந்த இந்த திருநாளை நாம் நினைவு கூறுகிறோம். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பது சத்தியம். இந்த சத்தியம் நமது விசுவாசத்திற்கு தூணும் ஆதாரமுமாயிருக்கிறது. அவர் தேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்று அவர் மரித்தோரில் இருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் நிரூபித்திருக்கிறார். தேவகுமாரனை தரிசித்த அவருடைய சீஷர்களும் அநேக பரிசுத்தவான்களும் அதை குறித்த சாட்சியை வழங்க பண்ணினார்கள். அவர்கள் சாட்சி எதையுமே நம்பாமல் தங்களுடைய யூகங்களின் அடிப்படையில் தேவகுமாரனுடைய உயிர்த்தெழுதலை எண்ணாமல் போனார்கள். ரோம அரசாங்கம் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவே இல்லை. இவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லுகிறார், அவர்கள் அதை நம்பவில்லை. இவ்வளவுதானே தவிர நாங்கள் நம்புகிறோமா இல்லையா என்று அவர்கள் சொல்லவில்லை. ஆனால் தேவகுமாரின் உயிர்த்தெழுதல் தான் நாம் அவர் மீது நம்பிக்கையா இருப்பதா நம்பிக்கை இல்லாமல் இருப்பதா என்பதை நிர்ணயிக்கும் ஒரு மிகப்பெரிய காரணி. கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் நம்முடைய விசுவாசம் விருதா என்று பவுல் எழுதுகிறார். நாம் மரித்து போன ஒருவர் மீது நம்பிக்கை வைப்பது வீணான காரியம். இன்றைக்கு அநேக சாதனையாளர்கள், மத குருக்கள் இவர்களெல்லாம் மரித்து போனார்கள், அவர்களெல்லாம் கடவுளோடு இருக்கிறார்கள் என்று அநேகர் நம்புகிறார்கள். அப்படியானால் அங்கிருந்து அவர்கள் உங்களுக்கு உதவி செய்ய முடியுமா? தாங்கள் விட்டு சென்ற கட்சியையோ தேசத்தையோ அவர்கள் வழிநடத்த முடியுமா? கடவுளிடமிருந்து ஏதாகிலும் தகவலை தெரிந்து உங்களுக்கு முன்னதாக அறிவிக்க முடியுமா? அப்படியானால் மரித்து போனவர்களுக்கு இந்த பூமியிலே பங்கில்லை. ஆனால் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர். அவருடைய சீசர்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே அவரை குறித்து சாட்சி கொடுத்தார்கள். தேவகுமாரனாகிய இயேசு உயிரோடு எழுந்தார் என்பதை குறித்து அப்போஸ்தலர்கள் பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் கிருபை உண்டாயிருந்தது. 2 பேதுரு 1 அதிகாரம் 16 வசனம். நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். அப்போஸ்தலர்கள் 2 காரியங்களை அறிவித்தார்கள். ஒன்று, அவருடைய வல்லமை. அது அவர் பூமியிலே செயல்படும் போது அவர்களுக்கு முன்பாக வெளிப்படுத்தின அநேக அற்புதமான காரியங்களை கொண்டு அவர்கள் உறுதிப்படுத்தினார்கள். அவருடைய வருகை, இனி நடக்கப் போகிற நியாய தீர்ப்பு, அதை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். இங்கே யோபுவும் அதைத்தான் சொல்லுகின்றார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியிலே நிற்பார். அவருக்கு முன்பாக திரள் கூட்டமான ஜனங்கள் கூட்டப்பட்டு நியாய தீர்ப்பு கொடுக்கிறவராய் அவர் பூமியின் மேல் நிற்பார். மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு 40 பேருக்கு தரிசனமானார். அதன் பிறகு 500க்கும் அதிகமான பேருக்கு ஒரே வேளையில் தரிசனமானார். அவைகளையும் தவிர தனித்தனியான நபர்களுக்கு அவர் தரிசனமானார். அதிலே ஒருவன் தான் நான். அகால பிறவி போன்ற எனக்கும் அவர் தரிசனமானார் என்று சொல்லுகின்றார். உயிர்த்தெழுந்த இயேசுவை சந்தித்தவர்கள் தான் ஆதி திருச்சபையிலே பலத்த சாட்சிகளாக, மூப்பர்களாக இருந்து திருச்சபைகளை கட்டினார்கள். அப்போஸ்தலர்களுக்குரிய தகுதியிலே மிக முக்கியமானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் தரிசித்திருக்க வேண்டும். அதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார், நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரிசிக்கவில்லையா? அது மட்டுமல்ல, பவுல் அப்போஸ்தலன் இயேசு கிறிஸ்துவை அவர் பூமியில் வாழும் போதே கண்டிருக்கிறார். நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி அவரை மாம்சத்தின்படி அறியோம் என்று சொல்லுகின்றார். அப்படியானால் உயிர்த்தெழுந்த இயேசு நிச்சயமாகவே உயிரோடு இருக்கிறார். அவர் அநேகருக்கு தரிசனமானார். இன்று அளவும் அநேக பரிசுத்தவான்களுக்கும் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கும் அவர் தரிசனமானார். கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் நம்முடைய நம்பிக்கை வீணாய் இருக்கும் என்று பவுல் சொல்லுகின்றார். மார்க் 16:19, 1 பேதுரு 3:22, அவர் பரலோகத்துக்கு போய் தேவனுடைய வலது பார்சல் இருக்கிறார். தேவதூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. தேவகுமாரன் உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு எழுந்தருளி போனதை அப்போஸ்தலர்கள் கண்டார்கள். அவருடைய சீசர்கள் தரிசித்தார்கள்.
அவர் மறுபடியும் வருவார் என்று தேவதூதர்கள் சொன்ன பிறகும் இவர்கள் தங்கள் வேலைகளுக்கு போய்விட்டார்கள். ஆனால் தேவகுமாரன் பரலோகத்திலிருந்து பரிசுத்த ஆவியை பொழிந்துள்ள பிறகு அவர்கள் பின்வாங்கி போகவில்லை. அந்த பரிசுத்த ஆவியானவர் உயிரோடு இருக்கிற தேவனுக்கு சாட்சியாய் என்றென்றைக்கும் அவர்களோடு இருக்கிறார். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. தேவகுமாரன் அனுப்பின அந்த பரிசுத்த ஆவி நமக்குள்ளே வாசம் பண்ணி நாம் நடக்க வேண்டிய பாதையிலே நம்மை நடத்துகிறார். சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிறவராகிய அவருக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்கின்றோம். அப்படியானால் தேவகுமாரன் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு அநேக சாட்சிகள் உண்டு. அது தரிசித்தவர்கள் சொல்லுகிற சாட்சி, தங்கள் வாழ்க்கையிலே இன்னும் தரிசித்துக் கொண்டிருப்பவர்கள் சொல்லுகிற சாட்சி, எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் நமக்கு அருளி செய்த பரிசுத்த ஆவியான ஒரு சாட்சி. சிறு பிள்ளைகளிடத்திலே இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு என்ன சாட்சி என்று கேட்டார்கள். அப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளும் மரித்து போன அவருடைய கல்லறையை இன்றைக்கும் திறந்து வைத்திருக்கிறார்கள். அநேக சரித்திர சான்றுகள் இருக்கிறது. அவரோடு இருந்தவர்கள் சொன்ன சாட்சி இப்படி எல்லாம் சொன்னார்கள். ஒரு பிள்ளை சொன்னால், அவர் இன்றைக்கும் என்னோடு பேசுகிறார், என்னுடைய ஜெபங்களை கேட்கிறார், அதற்கு பதிலளிக்கிறார், அவர் இன்றும் கிரியை செய்கிறார். அதுதான் சாட்சி. கிறிஸ்தவர்களாகிய நமக்குள்ளே அவர் கிரியை செய்கிறார், நம்மை கொண்டும் கிரியை செய்கிறார், நமக்காகவும் கிரியை செய்கிறார். அவருடைய கிரியைகள் அவரை குறித்து சாட்சியிடுகிறது. இந்த கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாளிலும் அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர் அதிகாரம் கொடுத்திருக்கின்றார். அந்த அதிகாரம் உள்ளவர் தேவதூதர்கள் யாவராலும் தொழுது கொள்ளப்படுகிறவராய் பிதாவின் வலது பரிசில் வீற்றிருக்கிறார். நம்முடைய ஜெபங்களை கேட்டு பரிந்துரை செய்கிறார். ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார். தம்முடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட போகிறவர்களுக்காக அவர் விண்ணப்பம் செய்கிறார். மரித்து போன மற்ற பிரதான ஆசாரியர்களை போல் இல்லாமல் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிற மகா பிரதான ஆசாரியரை நாம் தெய்வமாக கொண்டிருக்கின்றோம். தேவகுமாரன் உயிரோடு இருக்கும்போது தன்னுடைய மரணத்தை குறித்தும் உயிர் தெழுதலை குறித்தும் பகிரங்கமாகவே அவர்களுக்கு சொல்லியிருந்தார். இதோ எருசலேமுக்கு போகிறோம், அங்கே மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு கொலை செய்யப்படுவார், ஆனாலும் 3ஆம் நாள் உயிரோடு இருந்திருப்பார் என்று தெளிவாகவே சொல்லிவிட்டார். அது எப்படி நடக்க வாய்ப்பு இருக்கிறது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் கண்கள் கண்ட பிறகு தேவ ஆவியானவர் அவர்களுக்குள்ளே ஊற்றப்பட்டு அவர் அநேக காரியங்களை நினைவூட்டிய பிறகுதான் அவர்கள் அதை உறுதி செய்து கொண்டார்கள். பரிசுத்த ஆவி அவர்களிடத்தில் வரும்போது அவர்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் பூமியின் கடைசி பிரிந்தமும் சாட்சிகளாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினாலே நமக்கு என்ன கிடைக்கிறது? முதலாவது, நாமும் அவரோடு கூட உயிரோடு எழுந்திருப்போம் என்ற நம்பிக்கையை அவர் நமக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறார். லூக்கா 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும். லூக்கா 20:36, அவர்கள் தேவதூதருக்கு ஒப்பானவர்களும் தேவனுக்கு பிள்ளைகளுமாய் இருப்பார்கள். நீதிமான்களின் உயிர்த்தெழுதல் என்ற ஒன்று உண்டு. தேவகுமாரின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாய் நீதிமான்களாக்கப்பட்டவர்களுக்கு பதில் செய்யப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். மருத்துவர் உயிர்த்தெழுதலிலே கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்தில் இருக்கிற தேவதூதர்களைப் போல் இருப்பார்கள் என்று சொல்லிவிட்டார். அப்படியானால் தேவகுமாரன் வாழும் போதே மரித்தோர் உயிர்த்தெழுதலை குறித்து தெளிவாக சான்று சொல்லி இருக்கிறார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என சொல்லலாமே. இந்த உலகத்தோடு எல்லாம் முடிந்து போகிறது என்று அநேக மதங்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். இதை விதவிதமாய் இப்படி வாழ்க்கை அமையும் என்று சிலர் கற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். பரலோகத்தை குறித்தும் அங்கு செல்வதை குறித்தும் யார் தெளிவாக சொல்ல முடியும்? பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான தேவகுமாரனை அன்றி வேறு ஒருவரும் பரலோகத்தை குறித்து சொல்ல தகுதியற்றவர்கள். மரித்த பிறகு அவர்கள் வேறு உருவத்திலே வேறு இடத்திலே பிறந்து விடுகிறார்கள் என்று சொல்லுகிறவர்களும் அப்படித்தான். அது அவர்களுடைய சொந்த கற்பனை. மரித்தவர்கள் மறுபடியும் பிறந்து விட்டார்கள், ஆனால் குறிப்பிட்ட நாளிலே அவர்களுக்கு திதி கொடுக்கும் போது அதை சாப்பிடுவதற்காக வருகிறார்கள் என்று அப்படியும் நம்புகிறார்கள். இப்படி பலவிதமாக ஒன்றுக்கொன்று முரண்பாடான அநேக காரியங்களை உலகம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, மரித்தவர்களும் உயிரோடு இருப்பவர்களும் அவருக்கு முன்பாக நியாயம் தீர்க்கப்படும்படி நிறுத்தப்படுவார்கள். அந்த மகா நாளை நியாய தீர்ப்புக்கென்று நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்று நமக்கு எச்சரிக்கிறது.
யோபு 19:26 இந்த என் தோல் முதலானவைகள் ஆழ்கின பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். ஆவிக்குரிய ஒரு சரீரம் கொடுக்கப்படும். அந்த ஆவிக்குரிய சரீரத்திலிருந்து தேவனை என் சொந்த கண்களாலே பார்ப்பேன் என்று யோபு சொல்லுகின்றார். நாம் மறுரூபமாக்கப்படுவோம். மறுரூபமாக்கப்பட்ட நாம் கர்த்தரை தரிசிப்போம் என்று பவுல் அப்போஸ்தலன் நமக்கு உறுதிப்படுத்துகிறார். மரணத்திற்கு அப்பால் உள்ள வாழ்க்கை, அது உயிரோடு இருந்திருக்கிற ஒரு வாழ்க்கை, அது என்றென்றைக்கும் வாழுகிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. உயிரோடு எழுப்பப்பட்டு மீண்டும் நரகத்திலே தள்ளப்படும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. நாம் தேவகுமாரனோடு உயிரோடு எழுந்திருப்பவர்களாக காணப்பட வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? முதலாவது, நம்முடைய உயிர்த்தெழுதலை குறித்த நம்பிக்கை உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று தேவகுமாரன் சொல்லியிருக்கிறார். அவரை விசுவாசித்து பாவ அறிக்கை செய்து மனம் திரும்புகிற எவனும் தேவனுடைய பிள்ளையாகிறான். மறுபடியும் பிறந்த அந்த குழந்தையாய் மாறின ஒவ்வொருவரும் பரலோகத்திலே சிறிதானதோ பெரிதானதோ ஒரு பங்கை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். நாம் என்றென்றைக்கும் வாழும் அந்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? யோவான் 11:25 நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ரோமர் 10:9-10 என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அப்படியானால் அவரை விசுவாசிக்க வேண்டும், அவரை குறித்து அறிக்கையிட வேண்டும். அது மட்டுமல்ல, மனம் திரும்புதல் என்ற ஒரு அடிப்படையை நாம் நிறைவேற்றும் போது மட்டும்தான் தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறோம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் நித்திய ஜீவன் உண்டு. மற்றவர்கள் பலவிதமான நம்பிக்கைகளோடு வாழலாம், ஆனால் மனம் திரும்பாத யாரும் பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. அதைத்தான் தேவகுமாரன் சொல்கிறார், நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டீர்கள். இந்த மனம் திரும்புதல் என்ற ஒரு அனுபவம், அது மறுபடியும் பிறந்த ஒரு அனுபவம். இந்த உயிர்த்தெழுந்த நாளிலும் அதை நாம் பெற்றுக் கொண்டிருக்கின்றோமா? அநேக பக்தி செய்கிறோம், அநேக காரியங்களை கர்த்தருக்கு நிறைவேற்றுவதாக நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இதனுடைய அடிப்படை என்ன? முதலாவது மறுபடியும் பிறந்து தேவனுடைய பிள்ளையாக மாறின பிறகுதான் இவையெல்லாம் பிரயோஜனப்படும். அப்படியானால் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் கிபி என்ற ஒன்று உண்டு. தன்னுடைய வாழ்க்கையில தேவகுமாரனை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மறுபடியும் பிறக்கும் அந்த அனுபவத்தை பெற்றுக் கொள்ளும் வரை கிறிஸ்துவுக்கு முன்னான வாழ்க்கை, கிறிஸ்துவுக்கு பின்னான வாழ்க்கை மனம் திரும்புத நாளிலிருந்து துவங்குகிறது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த முற்காலத்தை நினைத்து பார்த்தால் அது எவ்வளவு பயனற்றதாக இருந்தது. முற்காலத்திலே நாமும் மனசும் மாம்சமும் விரும்பினவிலை செய்து சுபாவத்தின்படியே கோபாக்கினின் பிள்ளைகளாய் இருந்தோம் என்று சொல்லுகின்றார். அப்படியானால் மனம் திரும்பும் வரை தேவ கோபாக்கினின் பிள்ளைகளாக இருக்கிறோம். மறுபடியும் பிறந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும் போது நாம் தேவனுடைய பிள்ளையாய் மாறுகிறோம். முற்காலத்திலே தேவனை விட்டு தூரமாய் இருந்தோமே, இப்பொழுது அவருடைய ரத்தத்தினாலே சமீபமாய் இருக்கிறோமே. அப்படியானால் கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்தது ஒரு புது சாப்டர். கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். இந்த புதிய பிரமாணத்துக்குள்ளே நாம் பிரவேசித்திருக்கிறோம். ரோமர் 6:11 நீங்களும் உங்களை பாவத்திற்கும் மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். இதுதான் தேவகுமாரின் உயிர்த்தெழுதலிலே நமக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. அவர் உயிர்த்தெழுந்து பரலோகத்திலே தேவனுடைய வலதுபார்சல் வீற்றிருக்கிறார். தேவ தூதர்களும் அதிகாரங்களும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. நம்மோடு அவருக்கு ஒரு தொடர்பு இருக்கிறது. நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபங்களை கேட்கிறார். தம்முடைய வேத வசனங்களின் மூலமாக நம்மோடு பேசுகிறார். அவருடைய மெல்லிய சத்தத்தை உணர்கிற ஒரு புதிய உணர்வை கர்த்தர் நமக்கு தந்திருக்கின்றார். நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு என்று பிழைத்திருக்கிறோம். அதை பெற்றுக்கொண்டிருக்கிறோமா? பெற்றுக்கொண்டால் அவருடைய வருகைக்காக நாம் காத்திருக்கிற ஒரு கூட்டமாக இருப்போம். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். நம்முடைய பக்தி செயல்கள் வீணாய் போவதல்ல, அவை எல்லாவற்றிற்கும் அவர் பலன் அளிக்கிறார். அவருடைய நாமத்தின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தவனும் அதன் பலனை அடையாமற் போவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். எனவே நாம் நற்செயல்களோடு அவருக்காக காத்திருக்கும் ஒரு கூட்டம். அந்த முடிவுள்ள ராஜ்யத்தை பெரும் நம்பிக்கை உள்ளவர்களாய் இந்த உயிர்த்தெழுதலின் நாளிலும் நாம் மனம் திரும்பாமல் இருந்தால் மனம் திரும்பி அவருடைய பிள்ளைகளாவோம். அவரை பற்றிக் கொள்வோம், அவரை வாயினாலே அறிக்கை செய்வோம். அப்பொழுது நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.